அப்பத்தா வர்சஸ் ஓனக்கிழவி தாங்க அல்டிமேட். அப்படி வேற மாதிரி நீங்க ஒண்ணு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து ஐயோ ஓனக்கிழவி பார்த்திருக்கேன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் நீங்க ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து பேசினதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நானே ஒன்று அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிடும் பார்த்துக்கணும்னு நீங்க நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னு தெரியல. கட் வீடியோஸ் வந்து ஃபயர்லாம் விட ஆரம்பிச்சாங்க. திவ்யா கணேஸ்ரா இனிமேல் நாங்க தான்டா அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரியாது. லைக் நான் நினைச்சேன் ரொம்ப பேசிட்டோம், இன்னைக்கு வீக்கெண்ட்ல வந்து காலி தான், வெளில போறோம். ஏன்னா நான் அவ்வளோ லைக் நான் டெம்பர் லூஸ் பண்ணதில்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவம் இருந்தது. நான் இதுக்கு மேல ஏதாவது அவங்களும் அதுக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. ஐ ரியலி லைக் எப்படிடா இப்படி இருக்க முடியும் அப்படின்றது. கேம் தான் ஓகே அப்படின்னு அதை தாண்டி லைக் அவங்க 2 பேருக்காக நான் உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம். நான் என்னதான் விடிய உட்காந்துருந்தாலும் எனக்கு டிக்கெட் ஃபினாலே வரப்போறது கிடையாது. அண்ட் அன்னைக்கு எனக்கு உடம்பு வேற சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. 2 பேரும் லைக் எப்ப வேணாலும் புடிச்சு தள்ளிடுவாங்களோ அந்த ஒரு சுபிக்ஷாக்காக நீ உட்கார்ந்திருந்தீங்க. அதுக்காக தான் ஃபுல்லா நான் எவ்வளவு நேரம் நான் டஃப் கொடுக்கலாம் தான். ஈவன் ஐ எம் நாட் வெல். அந்த டைம்ல வந்து என்னோட பீரியட்ஸ் டைமா இருந்தது. நாங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ எந்த ஒரு ரீசனுக்காகவும் நாங்க வெளியில இறங்கவே முடியாது. ஒன்னு கிவ் அப் பண்ணிட்டு இறங்கலாம். ஓகே நம்ம கிவ் அப் பண்ண போறோம், காலைல வரைக்கும் இருந்துட்டு இறங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது.